அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். இன்றைய திருப்பலியானது டேவிட் ஆட்லின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. வாருங்கள் கடவுளை தொழுவோம், நம்பிக்கை உருவாக்கிய ஆண்டவர் முழந்தாளிடுவோம், ஏனெனில் அவரே நம் ஆண்டவராகிய கடவுள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக உள்ளத்தையும் உடலையும் ஒரு மனிதன் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல், மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒவ்வொரு எண்ணங்களும் சரி, வார்த்தைகளும் சரி, அடுத்தவர்களை காயப்படுத்துகிறதா அல்லது காயத்திற்கு மருந்திடுகிறதா? காயத்திற்கு மருந்திடுவது ஒவ்வொரு மனிதன் தன் ஆன்மாவை புனிதப்படுத்திக் கொள்ளுகிறான், தூய்மைப்படுத்திக் கொள்ளுகிறான். ஒருவேளை அடுத்தவர்களுடைய தன்னுடைய வார்த்தையாலும் எண்ணங்களினாலும் காயப்படுத்துகிறான் என்றால் தன்னையும் அழித்து கொள்ளுகிறான், அடுத்தவர்களையும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்று வெளிப்படுத்துகிறார். எனவே இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்கி அவருடைய விருப்பத்திற்கு ஏற்றார்கள் அந்த மண்ணுலகில் நாமும் பயணிக்க இந்த திருப்பலியிலே வென்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தில் காத்தருளும் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் விண்ணகருளை மட்டுமே இது நோக்கியுள்ள இக்குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சேபா நாட்டு அரசி சாலமோனின் ஞானத்தை பற்றி கேள்வியுற்றார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 10. இறை திருவாக்குகள் 1 முதல் 10 முடிய. அந்நாள்களில் ஆண்டவரின் பெயரை முன்னிட்டு சாலமோன் அடைந்திருந்த புகழை பற்றி சேபா நாட்டு அரசு கேள்வியுற்று கடினமான கேள்விகள் மூலம் அவரை சோதிக்க வந்தார். அவர் பரிவாரங்களோடும் நறுமணப் பொருள், மிகுதியான பொன், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை சுமந்து வந்த ஒட்டகங்களோடும் எருசலேமுக்கு வந்து சேர்ந்தார். அவர் சாலமோனிடம் தம் மனத்தில் இருந்த கேள்விகள் அனைத்தையும் வெளிப்படுத்தினார்.
சாலமோன் அவருடைய கேள்விகளுக்கெல்லாம் விடை கூறினார். அவர் கேட்டவற்றுள் பதிலளிக்க இயலாதபடி எதுவும் அரசருக்கு புதிராக தோன்றவில்லை. சேபாவின் அரசி சாலமோனுக்கு இருந்த பல்வகை ஞானம், அவர் கட்டியிருந்த அரண்மனை, அவர் உண்டு வந்த உணவு வகைகள், அவருடைய அலுவலரின் வரிசைகள், பணியாளர்களின் சுறுசுறுப்பு, அவர்களுடைய சீருடை, பானம் பரிமாறுவோரின் திறமை, ஆண்டவரின் இல்லத்தில் அவர் செலுத்திய எரிபலிகள் ஆகியவற்றை கண்டு பேச்சற்று போனார். அவர் அரசரை நோக்கி கூறியது: உம்முடைய செயல்களையும் ஞானத்தையும் பற்றி என் நாட்டில் நான் கேள்விப்பட்டது உண்மையே என தெரிகிறது. நான் இங்கு வந்து அவற்றை நேரில் காணும் வரை அச்செய்திகளை நம்பவில்லை. இப்பொழுதோ இங்குள்ளவற்றில் பாதியை கூட அவர்கள் எனக்கு சொல்லவில்லை என அறிகிறேன். உண்மையில் நான் கேள்விப்பட்டதை விட உம் ஞானமும் செல்வமும் மிகுதியாயிருக்கின்றன. உம்முடைய மனைவியர் நற்பேறு பெற்றோர். எப்போதும் உமக்கு பணிபுரிந்து உம்முடைய ஞானம் நிறைந்த மொழிகளை கேட்கும் உம்முடைய பணியாளரும் நற்பேறு பெற்றவரே. உம்மீது பரிவு கொண்டு உம்மை இஸ்ரேலின் அரியணையில் அமர்த்திய உம் கடவுளாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. ஆண்டவர் இஸ்ரேலின் மீது என்றென்றும் அன்பு கொண்டுள்ளதால் அவர்களுக்கு நீதி நியாயம் வழங்க உம்மை அரசராக ஏற்படுத்தியுள்ளார். அவர் ஏறத்தாழ 4800 கிலோ பொன், ஏராளமான நறுமணப் பொருள்கள், விலை உயர்ந்த கற்கள் ஆகியவற்றை அரசருக்கு அளித்தார். சேபாவின் அரசியிடமிருந்து வந்தது போல அத்துணை நறுமணப் பொருள்கள் அரசர் சாலமோனுக்கு அதன் பிறகு வந்ததே இல்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 37 பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். உம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிடு. அவரையே நம்பியிரு. அவரே உம் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். அவர்கள் நீதி நெறியை எடுத்துரைக்கும். கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது. அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை. பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது. நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே. ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார். பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார். பல்லவி. நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும். வாழ்த்தொலி. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். உமது வார்த்தையே உண்மை. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை மீண்டும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்வதை அனைவரும் கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வெளியே இருந்து மனிதருக்குள் சென்று அவர்களை தீட்டுப்படுத்தக்கூடியது ஒன்றுமில்லை.
மனிதருக்கு உள்ளே இருந்து வெளியே வருபவையே அவர்களை தீட்டுப்படுத்தும். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் என்று கூறினார். அவர் மக்கள் கூட்டத்தை விட்டு வீட்டிற்குள் வந்த பொழுது அவருடைய சீடர் அவரிடம் இந்த ஊமையை பற்றி கேட்க, அவர் அவர்களிடம், நீங்களுமா இந்த அளவிற்கு புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள்? வெளியே இருந்து மனிதருக்குள்ளே செல்லும் எதுவும் அவர்களை தீட்டுப்படுத்த முடியாது என உங்களுக்கு தெரியாதா? ஏனென்றால் அது அவர்களுடைய உள்ளத்தில் நுழையாமல் வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு போய்விடுகிறது என்றார். இவ்வாறு அவர் எல்லா உணவுப் பொருட்களும் தூயன என்று குறிப்பிட்டார். மேலும் மனிதருக்கு உள்ளே இருந்து வருவதே அவர்களை தீட்டுப்படுத்தும். ஏனெனில் மனித உள்ளத்திலிருந்தே பரந்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, சிறுக்கு, மதிக்கேடு ஆகியவற்றை செய்ய தூண்டும் தீய எண்ணங்கள் வெளிவருகின்றன. தீயவனவாகிய இவை அனைத்தும் உள்ளத்திலிருந்து வந்து மனிதரை தீட்டுப்படுத்துகின்றன என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மனிதரின் உள்ளத்திலிருந்தே வருவதே அவரை தீட்டுப்படுத்தும். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, சுயநலம் எப்பொழுது ஒரு மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பிக்கின்றதோ அன்று முதல் அந்த மனிதன் மனித நேயத்தை மறந்து தன்னை பற்றியே சிந்தித்து தன்னுடைய சுயநலத்தை அடுத்தவர்கள் மீது திணித்து அடுத்தவர்களை ஆட்டி படைக்க விரும்புகிறான். அழிந்து போகக்கூடிய செல்வத்திற்காக தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு சுயநல பாதையில் செல்கிறவர்களுக்கு இன்றைய நற்செய்தி வாசகமும் ஒரு சாட்டையடியாகத்தான் காணப்படுகிறது. ஏனென்றால் நேற்றைய நற்செய்தி வாசகத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம், யூத முறைப்படி சட்டத்தின்படி கைகளை கழுவாமல் உணவு அருந்துவது தீட்டு என்று சொல்லி இயேசுவிடம் முறையிடுகிறார்கள் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும். அதனை தொடர்ந்து நற்செய்தி வாசகமாகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை பார்க்கிறோம். எனவே இயேசு பரிசேயர்களுக்கு மட்டுமல்ல, மறைநூல் அறிஞர்களுக்கு மட்டுமல்ல, அவரை சுற்றி இருக்கின்ற மக்கள் கூட்டத்தில் அனைவருக்கும் ஒரு அற்புதமான செய்தியை கொடுக்கிறார். ஏனென்றால் ஒட்டுமொத்த யூத சமுதாயமே பரிசேயர்களாலும் மறைநூல் அறிஞர்களாலும் திணிக்கப்பட்ட சட்டத்தை தங்களுக்குள் அதுதான் வாழ்க்கை என்று நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டத்திற்கு எதிரானவர் அல்ல, மாறாக தவறான சட்டத்தை மக்கள் மீது திணித்து கொண்டிருப்பவர்கள் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருப்பது அநியாயம் என்பதையும், மனிதநேயம் வளர்வதை அவர்கள் தடுக்கிறார்கள் என்பதையும் நம்மால் காண முடிகிறது என்பதை இயேசு சொல்லுகிறார். எனவே இந்த திருச்சட்டங்கள் மக்கள் மீது திணிக்கப்பட்டது தன் சுயநலத்திற்காக. எனவே மக்கள் இந்த சட்டத்தை இம்மி பிசகாமல் கடைபிடித்து வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் இன்னும் மூடத்தனமான செயல் என்று சொல்லுகிறார். மக்கபேயர் முதல் புத்தகத்தில் 1வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க கேட்போம். அதாவது யூதர்கள் எந்த அளவிற்கு சட்டத்தை இருக்க பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அந்த நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிறிய அரசன் அந்தியோக்கு எப்பிபான் யூதர்கள் பன்றி இறைச்சி உண்ண மாட்டார்கள் என்பது தெரியும்.
யூதர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அரசன் ஒரு குறிப்பிட்ட இளைஞர்களை பன்றி இறைச்சி உண்ண அவன் கட்டாயப்படுத்துகிறான். இந்த இளைஞர்கள் என்ன செய்தார்கள்? பன்றி இறைச்சி நாம் உண்டு விட்டால் நம் கடவுளுக்கும் நம் திருச்சட்டத்திற்கும் நாம் துரோகம் செய்து விடுகிறோம் என்று அவர்கள் உயிரை மாய்த்து கொண்டதையும் நாம் காண முடிகிறது. அந்த அளவிற்கு அவர்கள் மூடத்தனமாக இந்த சட்டத்தின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இது எதை குறிக்கிறது என்றால், சுயநலத்தில் இருப்பவர்கள் தங்களை பற்றி ஒருபொழுதும் சிந்திக்காமல் அடுத்தவர்களை தங்களுடைய ஆளுமைக்குள் அவர்கள் அழைத்து வருகிற நிகழ்வு நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. கழுவாத கைகளோடு உணவு உண்பதால் அது தீட்டு என்று பரிசேய கூட்டம் இயேசுவுக்கு சூசகமாக சொல்ல விரும்புவதை இயேசு தெளிவாக அவர்களுக்கு சொல்லி முடிக்கிறார். வெளியே இருந்து உள்ளே வருகின்ற, உள்ளே செல்லுகின்ற எதுவும் மனிதனை தீட்டுப்படுத்துவதில்லை. அது நீங்களாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும். நாம் உண்ணக்கூடிய உணவு என்பது பலமுறை யோசித்து பார்த்து தயாரித்து தூய்மையாக்கி உண்ண ஆரம்பிக்கின்றோம். ஏனென்றால் அது நம் உடலுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று, நோய் எந்த விதத்தில் நம்மை தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக. இந்த அளவிற்கு உடலுக்குள்ளே செல்லுகின்ற உணவானது தூயதாக இருக்கிறது. அது வயிற்றுக்குள் சென்று கழிப்பிடத்திற்கு சென்றடைகிறது. அது எந்த விதத்திலும் மனிதனை அசுத்தப்படுத்தாது, தொந்தரவு கொடுக்காது. ஆனால் மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருபவைத்தான் அடுத்தவர்களை அசுத்தப்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது, தூய்மையற்றதாக இருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். பரிசேயர்கள் சொல்வது போல சூசகமாக சொல்லி முடித்துவிட்டு இயேசு சொல்லுகின்ற வார்த்தை, கேட்க செவியிலோர் கேட்கட்டும் என்று சொல்லிவிட்டார். நல்ல வேளை சீடர்கள் இயேசுவை அணுகி அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை கேட்கின்ற பொழுது இயேசு தெளிவாக சொல்லுவதை நாம் காணுகிறோம். அப்படி என்ன மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வந்து அடுத்தவர்களை அசுத்தப்படுத்துகிறது, தீட்டுப்படுத்துகிறது என்று பார்க்கிற பொழுது எத்தனை எத்தனை அடுக்கடுக்காக இயேசு சொல்லுகிறார். பரந்தமை, களவு, கொலை, விபச்சாரம், பேராசை, தீச்செயல், வஞ்சகம், காமவெறி, பொறாமை, பழிப்புரை, சிறுக்கு, மதிக்கேடு. ஒரு சில நேரங்களிலே இவை அனைத்தும் ஒரு சில மனிதர்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறது. ஒரு சில மனிதர்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட தீச்செயல்களில் யாரெல்லாம் சிந்தித்து அதை தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அது அடுத்தவர்களை காயப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், இன்றைய காலகட்டங்களிலே சமுதாயத்தில் மிகவும் மனவருத்தத்திற்குரிய செயல்பாடுகள் இயேசு சொன்ன இந்த தீய எண்ணங்களோடு இன்னொன்றையும் நாம் சேர்த்து கொள்ளலாம், சாதி வெறி. இந்த வார்த்தைகளை, இந்த செயல்பாடுகளை வைத்து கூட எத்தனையோ உள்ளங்களை நசுக்கி கொண்டு வளர விடாமல் தடுத்து கொண்டிருப்பதையும், அது அரசியல் ரீதியாக இருக்கலாம், நம்முடைய சமுதாயத்தினுடைய ரீதியாக இருக்கலாம், ஏன் மதத்தின் ரீதியாக கூட இருக்கலாம். இப்படி எல்லா விதங்களிலும் இப்படிப்பட்ட செயல்பாடுகளை வைத்துக் கொண்டு சுயநலத்திற்காக மனிதநேயத்தை நசுக்கி கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களுமே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்படிப்பட்ட ஒரு தீயவனவை வெளியே எடுத்து வருகிறார்கள். அவைதான் அனைவரையும் அழித்து கொண்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். எனவே சட்டங்களை நீங்கள் கடைபிடிக்கிறீர்கள், யார் மீது? மக்கள் மீது திணித்து கடைபிடிக்க வைக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஒருபொழுதும் கடைபிடிப்பதில்லை. எனவே உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வந்து மக்களை அழித்து கொண்டிருக்கிறது, சீர்கேடாக நிறுத்தி கொண்டிருக்கிறது.
எனவே நீங்கள் கேட்க செவி உள்ளவர்களாக இருந்து கேட்டு உங்களுடைய உள்ளத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று இயேசு பரிசேய கூட்டத்திற்கு சொல்லுகிறார். அன்று பரிசேயருக்கு சொன்னார், இன்று இந்த நற்செய்தி வாசகத்தின் தீ எண்ணங்களை வெளிப்படுத்துவதோடு நீங்களும் நானும் ஒருவேளை இப்படிப்பட்ட தீ எண்ணங்களோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை இந்த பயணத்தில் நீங்களும் நானும் ஒரு நபராக இருந்தால் இதுவே சரியான தருணம். இயேசுவினுடைய முன்னிலையில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமாண்டவரே, என் கண்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன, என் உள்ளத்தின் ஆழத்தில் இருளடைந்த நேரத்தில் உம்முடைய வெளிச்சமானது நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டேன். எனவே எனக்குள் இருக்கின்ற தீ எண்ணங்களை அழித்து விட்டு இறைசாயலாக படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் நான் அன்பு செய்ய எனக்கு ஆற்றலையும் வல்லமையும் தா என்று இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நான் அப்பத்தை பெற்றுள்ளும். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலக நிறைவானீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை முகப்பு கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, வலுக்குறைவற்ற எங்களுக்கு உதவியாக இப்பொருட்களுக்கு படைத்திருக்கின்றீர். அதனால் இவை எங்களுக்கு நிலை வாழ்வின் நல்லடையாளமாக மாறிட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்றாயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்படையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவனவை இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமண் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிடையே எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்க பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழுவது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே உகந்து திருமகளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றவும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென்.
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, ஒரே அப்பத்திலும் ஒரே கிண்ணத்திலும் நாங்கள் பங்கேற்க திருவுள்ளமானி. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் உன்னைக்க பெற்ற உலகின் மீட்புக்காக நற்கணி தந்து மகிழ்ந்து வாழ எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்